கர்த்தருக்கு இன்றைய வசனம் என்னாகமம் 23 அதிகாரம் 23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கர்த்தருக்கு இந்த வசனம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லிப்பார். இந்த வேளையில் இந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல மந்திரவாதம் பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பக்கம் பிசாசின் கிரியைகள் சில இடத்துல ஆளுகை செய்யுது. இந்த மந்திரவாதம் கிரியைகள்லாம் சிலவங்களுக்கு பண்ணுறாங்க. அது நம்மகிட்ட வர காரணமே ஏதோ நம்மளுடைய சில குறைகள் இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, யோபுக்கும் அவனுக்கு உண்டானது எல்லாம் வேலை எடுத்து காத்தாராம். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இதே ஒரு வேலை எடுத்து காத்துக்கொள்ளாரு. அப்போ எங்கே பிசாசும் மந்திரவாதம் எதுவுமே கிட்ட வராது. ஆனால் நம்ம ஒரு ஆரம்ப கால ஒரு கர்த்தருக்குள் வரும்பொழுது நம்ம அந்தளவு ஒரு சர்ச்சுக்கு வருவோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ரொம்ப இருக்கும், சர்ச்சுக்கு போவோம். ஆனால் தேவனுக்குள் ரொம்ப ஒரு இருக்காது, உலக காரியம் பண்ணிகிட்டு இருப்போம், சர்ச்சையும் போயிட்டுருப்போம். அந்த மாதிரிப்பட்ட டைமில் தான் பிசாசும் கிரிகள் நம்மள்கிட்ட வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அங்கே சபிக்கிறதுக்கு வரும்பொழுது பிள்ளையாம் சபிக்க வரும்போது கர்த்தர் அப்படி மாற்றி விட்டுருவார். அந்த சாபத்தை ஆசிரியர் மாட்டி விட்டுருவார். எதுவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்ட வரவிடாமல் சாபங்களோ எந்த பிசாசும் கிரியைகளோ எதுவுமே கிட்ட வராததேன்னு காத்தார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மகிட்ட சில பிசுவாசங்கள் இந்த மெசேஜ் யாருடைய வாழ்க்கையாவது அநேக பிசுவாசம் போராட்டம் இருக்கலாம். ஏன்னா நம்ம நினைப்போம் இந்த உலகத்தில் இப்போ மாடர்னான உலகம் ஆகிட்டு இப்போ மந்திரவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் மந்திரவாத கிரியைகள் பிசுவாசம் கிரியைகள்லேருந்து அந்த பூமி தோன்ற காலத்துலேயும் இருக்குது, அந்த யாதாம் காலத்துலேருந்து இன்றைக்கும் இருக்குது, கடைசி வர இருக்கும். எல்லாம் முடிஞ்சு இந்த பூமி ஒளிந்து நியாயத்தீர்ப்பு முடிஞ்சு எல்லாம் முடியது வர பிசுவாசம் கிரியைகள் இருக்கும். அது எந்த வழியிலும் இருக்கலாம், அது மனுஷன் மூலமாகவோ ஏதோ ஒன்று நம்ம அந்த சைடு போய வேண்டாம். ஆனால் ஒன்று தெரியும், எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் எந்த அசுத்த கிரியைகளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம கர்த்தருக்குள் இருந்தால், நம்ம தேவனுக்குள் இருந்தால், உண்மையாக இருந்தால், அந்த யோபு வேதம் சொல்லுது, யோபுக்கும் அவன் உண்டான வேலை எடுத்து காத்தான், அவனுடைய எல்லாம் வேலை எடுத்து காத்தான். தேவன் ஒரு வேலை போடும்போது அதுக்குள்ளே பிசாசு கிரியை வருமா? தேவன் உங்களுக்கு வீடை சுற்றி ஒரு எல்கையை போடுகிறார், ஒரு வேலையை போடுகிறார், இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுப்பா, எந்த பிசாசு நீ வரக்கூடாதுன்னு ஒரு எல்கையை போட்டாருன்னா அதுக்குள்ளே பிசாசு வர முடியுமா? வர முடியாது. அப்போ அந்த எல்கை நமக்குள்ளே அந்த கோடு அந்த எல்கை இருக்குதா? தேவன் போட்ட எல்கை இருக்கா? இந்த ஒரு விஷயம் நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்மளும் உலக காரியங்களை தலையிட்டு நம்ம சர்ச்சைக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் உலக காரியங்களை பேசுவோம், உலக காரியங்களில் பாவம் செய்வோம். அப்படியே ஒரு 2 பக்கமே வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளோட வேலை இருக்காது, தேவ பாதுகாப்பு இருக்காது. அவங்க தான் போராடணும், பிசாசுக்கு ஏதாவது போராடி எது ஜெபிக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் கர்த்தரோட பட்சத்தில் நின்று ஆண்டவரே என்னோடய வீடை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லும்போது தேவன் என்ன யோபு ஆராதித்த தேவன் நம்ம ஆராதிக்கும். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், யோபுவை காத்த தேவன் நம்மளையும் காத்துக்கொள்வார். நம்முடைய எல்கையும் தேவன் வேலை எடுத்து காத்துக்கொள்வார். எந்த பிசாசும் கிரிகளும் வராது. உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாத கிரிகளை யார் இது பண்ணாலும் சரி, எப்படி எது பண்ணாலும் சரி, நம்ம மனசுக்கு போகவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் இருந்து இருப்போமானால் எதுவும் நம்ம எல்கைக்குள்ளே வராது. அதுக்கு அர்ப்பணிப்போம், நம்ம வாழ்க்கையை ஒரு சீர்படுத்துவோம். இன்னைக்கு யாராவது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்து வந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லையை இன்றைய தினத்தில் தேவன் ஒரு எல்கையை போடுவார். எல்லா கிரியைகள் வழியாகும். உங்கள் வீட்டில் தேவ பிரசனத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த பூமியில் எல்லா வீட்லையும் சாட்சியில் வாழ்க்கை தேவ வாழ்க்கை தேவார், பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.